போன சாப்டரோட முடிவுல அடிப்பட்ட ஜீவைய நம்ம லீமோய் தூக்கி இருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அப்படி அந்த 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபெதர்ஸ வச்சு யாரோ தாக்குறாங்க. இதனால காயப்பட்ட அந்த 3 பேரும் கீழே விழுந்து கிடக்க உடனே ஜீவை வந்துட்டு அவ்வளவுதான், அந்த ஃபெதர்ஸ் என்னுடைய ஹார்ட்டை தொலைச்சிருச்சு, நான் சாக போறேன் அப்படிங்கிறப்போ அவளை அட்டாக் பண்றதுக்கு ஒரு மியூட்டன் பீஸ்ட் பறந்து வருது. இதை நோட்டீஸ் பண்ண அவளும் அந்த சாவை அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்துல ஸ்மைல் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த மியூட்டன் பீஸ்டா நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு கிழிச்சு எரிஞ்சிருது. இதை பார்த்த ஜீவையும் டெமானிக் கல்ட்டு சேர்ந்தவங்க யூஸ் பண்ற அந்த டெக்னிக் அவங்க நம்மள எதுக்கு காப்பாத்துறாங்கன்னு யோசிக்க அடுத்த நிமிஷமே அடிபட்டு இருக்க அந்த 3 பேருக்கும் ஒரு பில் கிடைக்குது. அதை கன்சியூம் பண்ண உடனே அவளுடைய இன்ஜுரி ஹீல் ஆயிடுது. அதோட சேர்த்து அந்த கியூஐ பிளட் ரெண்டுமே ரெக்கவர் ஆயிடுது. அப்பதான் அவங்களுக்கு எதிர்க்க லிஞ்சன் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. உடனே அவனும் இவங்கள பார்த்துட்டு சும்மா வேடிக்கை பாக்குறத நிறுத்திட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க. இதை பார்த்து அவங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டேன். லிஞ்சன் இந்த பிரான்ச்சஸ கண்ட்ரோல் பண்றானா? அவன் பியூர் பிளட் ஹியூமன் பாத்துல தானே இருந்தான். எப்படி அந்த துரோகிகளோட ஸ்கில்லை இவன் கண்ட்ரோல் பண்றான்? இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிரான்ச்சஸ பயன்படுத்தி அவங்கள தூரமா கொண்டு போய் விட்டுறான். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரும் நான் சிஸ்டம் எபிலிட்டியை யூஸ் பண்றத பார்க்க வேணாம், அதுதான் எனக்கும் நல்லது. நான் நிறைய பீஸ்ட் கிட்ட இருந்து பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் அப்டேன் பண்ணிருக்கேன். ஆனா என்னால இதுங்க எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாது. ஏன்னா அதுல சில பீஸ்ட் வந்துட்டு ஜெய்ஜாண்டிக் லெவல்ல இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஷான் சாங் கூட ஜாயின் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணேன். அப்பதான் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சென்டிபிட் வந்துச்சு. அது வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் 9th ரேங்க். உடனே நாங்க 3 பேரும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சோம். இதுல ஒண்ணு கொல்றதே ரொம்ப கஷ்டங்கிறப்போ எங்களுக்கு முன்னாடி மொத்தம் 3 சென்டிபிட் இருந்துச்சு. இதை பார்த்து சென் வந்துட்டு எங்க கதை இங்கேயும் முடிய போகுதுன்னு நினைக்கேன். அப்போ அந்த இடத்துல ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு நான் சொல்றதை கேளு, ஒழுங்கா என் கூட வந்துரு, நீ இந்த இடத்துல இந்த பீஸ்ட் கையால சாகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு நீதான் இதை கண்ட்ரோல் பண்றியான்னு கேட்க பதிலுக்கு அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த சென்டிபீடை கண்ட்ரோல் பண்றது டிவைன் பிளான் கல்டஸ் இந்த கிரேட் எல்டர், ஆனா என்னால இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னை எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள காட்டுறான். இதை பார்த்த சாங் வந்துட்டு அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த பவர் கேப் தான் ஆர்ச்சின் லேண்டை சேர்ந்தவங்களுக்கும் எர்த்தை சேர்ந்தவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸா அப்படிங்கிறப்போ உடனே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு என்னுடைய ஸ்லேவ், ஒழுங்கா என் கூட வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா இதுங்க கூட சண்டை போட்டு நீ சாகுற நிலைமைக்கு போகும்போது உன்னை என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இப்போ முடிவு உன்னோட கையில தான், எதை சூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சென்னை இருக்க இடத்துல அந்த மேஜிக் ஸ்பெல்ல போடுறான். அடுத்த நிமிஷமே ஷானுக்கு பின்னாடி போயிட்டு நீ என் கூட வராம இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் இவ தானே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஷான் வந்துட்டு என்னால அசைய முடியல, அவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துட்டு என்னுடைய பவரை சர்பாஸ் பண்ணிருக்க. இதை கேட்டு சென் வந்துட்டு அவளை ஹர்ட் பண்ணாத, நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் அதை நான் செய்யறேன். பதிலுக்கு அவ வந்துட்டு நான் அவளை ஹர்ட் பண்ண போறதில்ல, என்னோட ஒரே மோட்டிவ் உன்னை இந்த இடத்துல இருந்து என் கூட கூட்டிட்டு போறது, உனக்கு இவ்வளவு பிடிக்குங்கிறதுக்காக இவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம், நீங்க 2 பேருமே எனக்கு சர்வ் பண்ண போறீங்க. உடனே சென் வந்துட்டேன், நீ சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் ஆர்ச்சின் லேண்டுக்கு உன் கூட வரோம், ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, இங்க இருக்க எல்லாருமே சேஃபான பிளேஸ்க்கு டெலிபோர்ட் பண்ணணும். உடனே ஒரு சத்தம், அது கண்டிப்பா நடக்காத, இத சொன்னது கிரேட் எல்டர் தான். உடனே ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டேன், கிரேட் எல்டர் எனக்காக இந்த ஃபேவரை பண்ணுங்கன்னு சொன்னா பதிலுக்கு அவனும் நீ எங்க கல்ட்டுக்கு ஃபேவர் பண்ணலாமே. உடனே அவ வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க அவங்க 2 பேரும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பதிலுக்கு அந்த ஃபாக்ஸ் கேர்ளும் எனக்கு பிடிச்சவனை என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்க, எங்களுக்கு இனிமே ஆகணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்க பதிலுக்கு அந்த எல்டரும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை இனிமையாக்கிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல, ஆனா எங்க கல்விக்கு பின்னாடி சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்ட் இருக்கு, அவங்க தான் உங்களுக்கு அகென்ஸ்டா வார உண்டாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிரான்ச் யூட்டிலைஸ் பண்ணி ஃபாக்ஸ் கேர்ளை கேப்சர் பண்ணிடுறான். அப்படியே அவளை நசுக்கி டிஃபிட் பண்ணிட்டான். அந்த இடத்துல ஒரு டெய்ல் மட்டும் இருக்கு, ஆக்சுவலா அதுவும் ஒரு க்ளோன் தான். இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் இருக்க குயின் ஏன்ஷியன் மவுண்டனை தான் காட்டுறாங்க. அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு அண்ட் ஏதோ டெரிபிளான ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆக்சுவலா இந்த லேடி தான் இந்த இடத்துடைய லார்ட் சூ கிங். அவங்க வந்துட்டு என்னாச்சு ஜிஜோ, எதுக்கு இவ்வளவு அவசரம்னு கேட்க உடனே அந்த ஃபாக்ஸ் கேர்ள் வந்துட்டு சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்டை சேர்ந்தவங்க நமக்கு அகென்ஸ்டா வார் டிக்ளேர் பண்ண போறாங்க. இடத்துல இருக்க அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்த கிரேட் எல்டர் என்கிட்ட சொன்னா, அது மட்டும் இல்லாம என்னுடைய அட்வான்ஸ் லெவல் க்ளோனை கில் பண்ணி இந்த வார டிக்ளேர் பண்ணிருக்கோம். பதிலுக்கு அவ்வளவு நம்ம குயின் மவுண்டன் வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலும் ஹை ரேங்கிங்ல இருக்க நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இதே நேரத்துல ஒரு மெய்டு வந்துட்டு லார்ட் ஒரு பெரிய பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கேன், சவுத் பேஸ்ல இருக்க அந்த மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்றதுக்காக மான்ஸ்டர்ஸ் போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு மிஸ்டீரியஸ் லேடி வந்துட்டு எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. யார் அவங்க, எங்க இருந்து வந்தாங்க எதுவுமே தெரியல. எபிக் ரேங்க்ல இருந்து பீஸ்ட் எல்லாத்தையுமே பில்ஸா மாத்திட்டாங்க. சவுத் ரீஜனை சேர்ந்தவங்க லெஜெண்டரி ரேங்க் எக்ஸ்பர்ட்டா அவளை ஹண்ட் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஆனா ஒரு
யூஸ்மே இல்ல. அந்த லேடி எஸ்கேப் ஆயிட்டான். இதே நேரத்துல பூமியில வந்துட்டு ஷாங்காய் சிட்டியுடைய சென்டர்ல அந்த கிரேட் எல்டர் வந்துட்டு அவங்கள கேப்சர் பண்ணிட்டு இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வர போறீங்கன்னு சொல்ல பதிலுக்கு சென்னும் சரின்னு சொல்லிட்டா. எங்களோட கல்ட்டுல ஜாயின் பண்றதுக்கு உன்னுடைய டிட்டர்மினேஷனை எங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ண கீழே இருக்காங்களே அந்த பீப்புள்ஸ் எல்லாரையும் கொண்டுடு. இதை மட்டும் நீ பண்ண மறுத்துட்டனா இவளை நான் கொண்டுடுவேன். சாய்ஸ் உன்னுடையது. இது கேட்ட சாங் வந்துட்டு சென் தயங்காதான் எங்களை கொண்டுடு. பதிலுக்கு லியோ வந்துட்டு எப்படி இந்த பீச் கிட்ட நாங்க சாகதான் போறோம். அதுக்கு பதில் உன்னோட கையில என் உயிர் போட்டோம். மத்த ஃப்ரெண்ட்ஸ் இதையே சொல்ல ஹீரோ வந்துட்டு வேற வழி இல்லாம என்ன மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு குயிக்கான டெத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறமா எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த கிரேட் எல்டரை என் கையால துடிக்க துடிக்க கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்ல போக சடனா அவனுக்கு எதிர்க்க பேப்லியன் மாஸ்டர் வராங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள ஒரு வழியா பேப்லியன் மாஸ்டர் வந்துட்டாங்க, இங்க இருக்க எல்லாருமே இனி சேஃப் தான். இதை பார்த்த அந்த கிரேட் எல்டரும் கல்ட் மாஸ்டர் சொன்ன அந்த மிஸ்டீரியஸ் உமன் இவ தான் போல. எபிக் லெவல்ல இருந்த பீஸ்டே இவ ஈஸியா டிஃபெக்ட் பண்ணிட்டா. உடனே அவங்கள பார்த்துட்டு எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து எதுக்குடா இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்க அடுத்த நிமிஷமே ஒரு சொடுக்கு போட்டு நம்ம ஷானு அந்த பிரான்ச்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. சின்ன அவளை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்பதான் அந்த எல்டருக்கு தெரியுது இவ அவங்க பக்கம்னு. உடனே மாஸ்டர் கியூ வந்துட்டு நான் இன்னும் ஒரு வாட்டி தான் கேட்பேன், எதுக்காக ஆர்ஜின் லேண்டை சேர்ந்தவங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க? பதிலுக்கு அந்த கிரேட் எல்டரும் நான் டிவைன் பிளான் கல்ட்டை சேர்ந்தவன், ஆர்ஜின் லேண்டுக்கும் இடத்துக்கும் நடுவுல ஒரு பயாலஜிக்கல் பேசேஜ ஓபன் பண்ண சொன்னாங்க. எனக்கு கொடுத்த ஆர்டர் மூலியமா ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து நிறைய பீஸ்ட் மான்ஸ்டரை இந்த இடத்துக்கு டெலபோர்ட் பண்ண எங்களுக்கான சந்தர்ப்பம் வரும்போது இந்த சாங்காய் சிட்டியை கேப்சர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உடனே மாஸ்டர் வந்துட்டு அந்த டனல் எங்க இருக்குன்னு கேட்க உயிருக்கு பயந்த அந்த எல்டர் வந்துட்டு அங்க இருக்க ட்ரீயுடைய அடியில இருக்குன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அந்த ட்ரீ வந்துட்டு நீ சாக்ரெட் லேண்ட பிட்ரே பண்ணிட்ட, அது உன்னை உயிரோட விடாதுன்னு சொல்ல இதை கேட்ட அந்த மாஸ்டர் வந்துட்டு சாக்ரெட் லேண்ட்னா என்னதுன்னு கேட்க பதிலுக்கு அந்த ட்ரீ வந்துட்டு இதை பத்தி நீ வெளியில சொன்னா அந்த சாக்ரெட் லேண்ட்ல வாழ்றவங்க அப்படின்னு பேச்சு எடுக்கும் போதே மாஸ்டர் அந்த ட்ரீயோட கதையை முடிச்சு அதை பில்லா மாத்திடுறாங்க. இதை பார்த்து எல்டர் ஷாக் ஆயிட்டேன். எபிக் ரேங்க்ல இருந்த அந்த ஜெயின் ட்ரீய பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பில்ஸா மாத்திட்டாங்க. உடனே அவனும் தலை பிணிஞ்சு இந்த சாக்ரெட் லேண்டுங்கிறது எதை குறிக்குதுன்னா சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்ட குறிக்குது. ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு மேசிவான ஃபோர்ஸ். எங்களுடைய டிவைன் கல்ட்டே அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கீழே தான் இருக்கு. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஆர்ஜின் லேண்டுக்கும் எர்த்துக்கும் நடுவுல அந்த பேசேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே அவங்க தான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் இந்த இடத்துக்கு எல்லா பீஸ்டையும் சமன் பண்ணுன்னு சொல்லலாம். இதை கேட்டு எல்டரும் அப்படி சமன் பண்ணிட்டனா என்ன உயிரோட விட்டுருங்களான்னு கேட்க பதிலுக்கு மாஸ்டரும் கண்டிப்பான்னு சொல்லிடுறாங்க. உடனே அவன் வந்துட்டு அவனுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு ரோஸ் எடுத்துட்டு ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க எல்லா பீயிங்ஸையும் இங்க சமன் பண்றோம்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷமே அந்த ரோஸ்ல இருந்து ஏதோ ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. கதையுடைய ஆரம்பத்திலேயே நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்ம இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இவ்வளவு நாள் சாங்காய் சிட்டி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கு அடியில இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. பேவ்லியன் மாஸ்டர் மட்டும் இந்த இடத்துக்கு வரலனா இந்த இடத்துக்கு இந்த பீஸ்ட் கையில எங்களுடைய கதை முடிஞ்சிருக்கும். உடனே மாஸ்டர் வந்துட்டு எல்டரை பார்த்து எல்லா பீஸ்டையும் சமன் பண்ணிட்டியான்னு கேட்க பதிலுக்கு அவன் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையுமே சமன் பண்ணிட்டேன், இப்ப நான் இங்க இருந்து போலாமான்னு கேட்க நீ இந்த உலகத்தை விட்டு போலான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவனை பில்ஸா மாத்துறாங்க. அவன் கூட சேர்த்து அந்த இடத்துக்கு வந்த எபிக்ல இருந்து லெஜெண்டரி வரைக்கும் இருக்க எல்லா பீஸ்டையுமே சொடுக்கு போடுற நேரத்துல பில்ஸா மாத்திடுறாங்க. இத பாக்குற ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. அது மட்டும் இல்லாம கொடுத்த வார்த்தையை மீறாங்க. உண்மையா சொல்லணும்னா வில்லனுக்கு மறு உருவமே இவங்கதான். ஆனா எல்லாரும் இவங்களை கூப்பிடுறது கிரேட் லவ் இம்மார்டல் மாஸ்டர். உடனே அவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும், எனக்கு உன்னுடைய பிளட் அண்ட் கியூஏ டிரான்ஸ்பர் பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மாஸ்டர் கொடுத்த அந்த பில்ஸை கன்சியூம் பண்ணிட்டு மனசுக்குள்ள என்னதான் நம்ம பேப்லியன் மாஸ்டர் வந்துட்டு எனிமி கிட்ட ரூத்லெஸ்ஸா நடந்துக்கிட்டாலும் அவங்க சைட்ல இருக்க மக்களை நல்லாவே பாத்துக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் ஒரு பில்லர் மாதிரி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த ஏங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க 10,000 டைம் பெட்டர். அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு உன்னையும் உன்னை சுத்தி இருக்கவங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணான். நான் போதுமான அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலி நேம் சொல்லி அவனுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணுவேன். அப்படியே பேப்லியன் மாஸ்டருக்கு அடுத்த 10 மணி நேரத்துக்கு பிளட் அண்ட் கியூஏ சப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கோட் கிறிஸ்டலை வச்சு பேப்லியன் மாஸ்டருக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கொடுக்கணுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா இப்போதைக்கு எதுவுமே வேலைக்கு ஆகல. இதே நேரத்துல அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பேட்டில் ஃபீல்டை கிளியர் பண்ணும்போது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய டேலண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. அப்பதான் ரீசெண்டா வந்து எர்த்குவாக் எல்லாமே இதன் மூலியமா தான் வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஆர்ஜின் லேண்ட்ல சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்டா காமிக்கிறாங்க. அங்க ஃபிளவருக்குள்ள இருக்க ஒரு லேடி வந்துட்டு கல்ட் மாஸ்டர், நான் உனக்கு கொடுத்த மிஷன் இங்க இருக்க ஸ்ட்ராங் ஹோல்ட கூட்டிட்டு போய் எர்த்தை கேப்சர் பண்ண சொன்னான், ஆனா அந்த மிஷன்ல நீ ஃபெயில் ஆயிட்ட. பதிலுக்கு அந்த
கல்ட் மாஸ்டரும், ஃபேரி, நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்ரஸ் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சடனா அந்த இடத்துக்கு ஒரு மிஸ்டீரியஸ் லேடி வந்தா. நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா. ஒரே நேரத்துல நம்ம மான்ஸ்டரையும் அந்த டிவைன் கல்ட்டை சேர்ந்தவங்களையும் ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. பதிலுக்கு அந்த ஃபேரி வந்துட்டு, நீ சொல்றது உண்மைதான். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்காது. ஆனா இந்த ரீசனை வச்செல்லாம் உன்னோட பனிஷ்மெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லவே மறந்துட்டேன். உன்னோட பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நீ சாக்ரெட் லேண்ட்ல உன்னோட 9 சில்ட்ரனை விட்டு போனல, அதுல ஒரு சில்ட்ரனை நான் சாப்பிட்டுட்டேன். கல்ட் மாஸ்டர், இன்னையில இருந்து பூமியில இருக்க அந்த டிவைன் கல்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். நீ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. நியூ பயாலஜிக்கல் பேசேஜ ஓபன் பண்றது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. எர்த்துல இருக்க அந்த பேரியர் வீக் ஆனதுக்கு அப்புறம் மத்த ஃபோர்ஸோட சேர்ந்து மொத்த படையோட எர்த்தை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஆர்ஜின் லேண்டுக்குள்ள இருக்க மிலிட்டரி பேஸ பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாம் பின்வாங்குறாங்க. இத பாக்குற மத்தவங்களும் என்னாச்சு, எதுக்காக அவங்க ரிட்ரீட் பண்றாங்கன்னு கேட்க, அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு பீஸ்ட் ஈகிள் வந்துட்டு யாங் கிட்ட, இதுக்கு முன்னாடி ஆர்ஜின் லேண்ட ஒரு மிஸ்டீரியஸ் உமன் அட்டாக் பண்ணால, அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த இடத்துல இருந்து இடத்துக்கு போயிட்டாங்க. ஷாங்காய் சிட்டியுடைய சென்டர் ஆக்குபை பண்ண டிவைன் கல்ட்டையும் பீஸ்டையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க. இத கேட்ட அவனும் அந்த மிஸ்டீரியஸ் உமன் மான்ஸ்டர் கூட்டத்தை சமாளிச்சது மட்டும் இல்லாம அந்த சன் அண்ட் மூன் சாக்ரெட் லேண்டுடைய பிளானையுமே தவிடுபடி ஆக்கியிருக்கான். அதனாலதான் இங்க இருந்து எல்லா மான்ஸ்டரும் ரிட்ரீட் பண்ணிருக்காங்க. இதே நேரத்துல யாங் வந்துட்டு யார் அந்த மிஸ்டீரியஸ் உமனா இருப்பான்னு யோசிக்க இங்கேயும் இந்த சீன் முடியுது. இதே நேரத்துல ஆர்ச்சின் லேண்ட் நம்ம 36 செக்டாரா காட்டுறாங்க. அங்க இருக்க யுவான் வந்துட்டு, நல்ல வேலை அந்த மிஸ்டீரியஸ் உமன் மட்டும் வரலன்னா அந்த தண்டர் டிராகன் அட்டாக்ல மாட்டி இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். இதே நேரத்துல டோருக்கு வெளியில இருந்து பிரின்சிபல் யுவான், உங்களை பார்க்க சீனியர் டிசிபிள் வந்திருக்கான் அப்படிங்கிறப்போ அவங்களும் வெளியில வராங்க. இவானை பார்த்ததும் குயிஸு வந்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணிட்டேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறப்போ அப்படியே பேசிக்கிட்டு 2 பேரும் உள்ள போக, மாஸ்டர் இந்த மாதிரி உங்க மேல தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பதிலுக்கு அவங்களும், அது என்னவோ உண்மைதான், சின்ன பொண்ணா இருந்த ஆனா அதுக்குள்ள பெரியவளா வளர்ந்துட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உனக்கு ஒரு ஜூனியர் சிஸ்டரா இடத்துல பார்த்து வச்சிருக்கேன். என்னோட ஏஜ் தான். இதை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். உடனே இவான் வந்துட்டு, ரீசெண்டா தான் ஜூனியர் லிஸ்ட்ல ஆட் ஆனா. கூடிய சீக்கிரத்துல நீங்க 2 பேரும் மீட் பண்ண போறீங்க. பை த வே அவளுடைய பேர் வந்துட்டு ஷாம். உன்னோட போர்ட்ரேட்டை பார்த்துட்டு அவளுடைய எலிமெண்டரி ஸ்கூல் பைசு மாதிரி இருக்குன்னு சொன்னான். அந்த பொண்ணுக்கும் உன்ன மாதிரி ஸ்னோ ஒயிட் ஹேர் தான் இருந்துச்சான். இந்த நேமை கேட்ட குயின்ஸும், எனக்கு இந்த நேம் ரொம்ப ஃபெமிலியரா இருக்க மாதிரி தெரியுது. இதை கேட்டு இவான் வந்துட்டு, அவளும் இதேதான் சொன்னான். அப்பனா பாசிபிளி சென்னை உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்போ உடனே அவளும் அதை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த நேம் எனக்கு ஃபெமிலியரா இருக்குன்னு சொல்றான். உடனே இவான் வந்துட்டு, அவங்க 2 பேரும் ஆர்ச்சின் லேண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண, மேபி உன்னுடைய மெமரிஸ் ரெக்கவர் ஆகலாம். பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட இந்த சீன் அப்படியே கட் பண்ணி யாங் வந்துட்டு நம்ம பேவ்லியன் மாஸ்டரை மீட் பண்றான். நீங்க தானே ஆர்ச்சின் லேண்ட்லயும் எர்த்லயும் இன்வைட் பண்ண மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணீங்க. பதிலுக்கு அவங்களும் அதுக்கு இப்ப என்னன்னு கேட்க, உங்களுடைய ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறான். பதிலுக்கு அவங்களும், நான் தான் பேவ்லியனுடைய மாஸ்டர்னு சொல்ல, உடனே அவன் வந்துட்டு, பேவ்லியன் மாஸ்டர் என் கூட குவைட்டோக்கு வந்துட்டு அங்க ஸ்பிரிட் டீயை குடிச்சிட்டு என் மனசுல இருக்க சந்தேகத்தை டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்க, பதிலுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நைட் நேரத்துல நம்ம ஷான் வந்துட்டு பேப்லியன் மாஸ்டரை பத்தி பேசிட்டு இருக்கான். சடனா அவங்களும் ஜன்னல் வழியா உள்ள வர, இதை பார்த்து சென் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு, மாஸ்டர் நீங்க எப்போ உள்ள வந்தீங்கன்னு கேட்க இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே பேவ்லியன் மாஸ்டர் இந்த இடத்துக்குள்ள வந்ததுக்கான ரீசன் அந்த பிளட் அண்ட் கியூய ஹீரோ கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்காக. அப்பதான் சென் வந்துட்டு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். நம்ம பேவ்லியன் மாஸ்டர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் யாங்க மீட் பண்ணது, அவன் மாஸ்டருடைய ஐடென்டிட்டிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. பதிலுக்கு அவங்களும் ஆர்ஜின் லேண்டுடைய டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டது. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு வழியா இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 9 டெயில் ஃபாக்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள ஒரு கர்ஸ் மார்க்க விட்டுட்டு போயிருப்பால, அதை பேவ்லியன் மாஸ்டர் கிட்ட சொல்லி ரிமூவ் பண்ணிருப்பான். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களும் ஆர்ஜின் லேண்டுக்கு திரும்பி போயிருப்பாங்க, வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேவ்லியன் மாஸ்டர் கொடுத்துட்டு போன அந்த பிளட் பாத் பில்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி சிஸ்டர் சாங்கும் டீனும் அவங்க அப்பேச்சருடைய அக்கு பாயிண்ட்ஸை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்துல ஜிவி வந்துட்டு பாடி டெம்பரிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சென்னுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. அவனோட மாம் டேட் வந்துட்டு, உனக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் தான் வரப்போறான். அது மட்டும் இல்லாம டாக்டர் எங்க கிட்ட என்ன சொன்னார்னா, என்னதான் அவ 7 மந்தா இருந்தாலும் அவளுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபியூச்சர்ல அவ கண்டிப்பா ஜீனியஸா வருவான்னு சொன்னாங்க. இதை கேட்டு சென்னும் மனசுக்குள்ள, ஒருவேளை என்ன மாதிரி சீட் கோட் இவ்வளவு இருக்குமோ அதை செக் பண்ணி பாத்துடலாம்னு சொல்லிட்டு ஃபியூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி என்னுடைய லிட்டில் சிஸ்டர் ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அவ என்ன மாதிரி இல்ல, அவளோட மூவ்மெண்ட் வந்துட்டு பேட்டர்ன் டைப்ல இல்ல. இத வச்சு பார்த்தா அவளுக்கு சிஸ்டம்லாம் அவைக்கன் ஆகல. ஒரு வழியா எங்களுடைய செமஸ்டரும் முடிஞ்சிடா. இதே
இதே நேரத்துல நான் வந்துட்டு 4 அக்குபன்ஸை ஓபன் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ வரைக்கும் பேவிலியன் மாஸ்டரை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. இதே நேரத்துல ஃப்ரெஷ்மேன்கான ரெக்யர்மெண்ட் ஓபன் ஆக எல்லாருமே பேவிலியன்ல ஜாயின் பண்றதுக்கு கியூல நின்னாங்க. அதுல நிறைய பேர் சென்னுடைய ஃபேனா இருந்தாங்க. அவரை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இதே நேரத்துல சென்னும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான். உடனே அங்க ஓடி வந்த டீனும் நம்ம பேவிலியனுக்கு 166 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் யாங் சொன்ன மாதிரியே 100 மெம்பர்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணதுனால எங்களோட மிஷன் கோல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதை வச்சு பார்த்தா நாங்க ஆர்ஜின் லேண்டுக்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஆர்ஜின் லேண்டுடைய செக்டார் 1 காட்டுறாங்க. அங்க இருக்க கமாண்டர் வந்துட்டு இன்னைக்கு எடுத்த டெஸ்ட்ல நான் வந்துட்டு சர்ப்ரைஸும் இருக்கேன், டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கேன். சர்ப்ரைஸ் எதனாலனா குவின்ஸ் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரேபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். 13th பிளேஸ்ல இருந்தவ இப்ப 9th பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கான். ஆனா அவளுடைய ஏஜ் வந்துட்டு இன்னும் 19 தான். ஆனா இங்க சில பேரோட ஏஜ் வந்துட்டு 29ல இருக்கு. அப்படி இருந்துமே உங்களால அவளை சர்பாஸ் பண்ண முடியல. ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் அப்ளைன் பண்ண அவருடைய ஏஜ் வந்துட்டு 25. அதை இவ பிரேக் பண்ணிருக்கான். உடனே அங்க இருந்த பர்பிள் ஹேர் பொண்ணும் அவ எர்த்த சேர்ந்தவளே கிடையாது, அப்படிப்பட்டவளை எங்க கூட கம்பேர் பண்றது மீனிங்லெஸ். இதை கேட்டு கமாண்டர் வந்துட்டு என்னது கம்பேர் பண்றது மீனிங்லெஸ்ஸா? உங்களோட எனிமி வந்துட்டு எர்த்த சேர்ந்தவங்களா? இல்ல அதே மாதிரி தான். ஒரு இன்ஹியூமனை உங்களால சர்பாஸ் பண்ண முடியலனா அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் எதிர்த்து எப்படி சண்டை போட போறீங்க? நமக்கு மேல இருக்கவங்க உங்களுக்கு ரேரான ரிசோர்ஸை கொடுக்கறதுக்கான ரீசன் இந்த இன்ஹியூமனை சர்பாஸ் பண்றதுக்காக தான். இதே மாதிரி நீ ஸ்டூபிடா பேசிட்டு இருந்தானா நமக்கு மேல இருக்கவங்க கிட்ட பேசி அந்த ரேர் ரெவல்யூஷன் ரிசோர்ஸை கம்மி பண்ண சொல்லிடுவேன். பதிலுக்கு அவளும் சாரி கமெண்டர்னு சொல்லிட உடனே அவர் வந்துட்டு ஒரு லிஸ்ட்ல இருக்க 7 ஜீனியஸோட நேம படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் சொன்ன எல்லாருமே அடிஷனல் ட்ரைனிங்க்கு போக போறீங்க, மீதி எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்ல உடனே குவின்ஸுவை பத்தி 2 பேர் பேசிட்டு வராங்க. அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க் அப்ளைன் பண்ணான். ஒரு மாசம் ஸ்பெஷல் ட்ரைனிங்ல அவ அட்வான்ஸ் லெவல் 7th ரேங்க் அப்ளைன் பண்ணிட்டா. உடனே பக்கத்துல இருந்தவனும் இதுக்காகலாம் நம்ம வீக் ஆயிட மாட்டோம், நம்மளால ஜென்ஃபியூசன் பண்ண முடியும், ஆனா அந்த இன்ஹியூமனால அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம பயாலஜிக்கல் லெவல் வந்துட்டு ரேர் லெவலுக்கு எவால்வ் ஆனா போதும், அதுக்கப்புறம் நம்மளால ஹை லெவல்ல இருக்க பீஸ்டோட ஜென்ஃபியூசன் பண்ண முடியும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் தான் அட்வான்ஸ்ல இருக்கும். இதே நேரத்துல கமாண்டர் வந்துட்டு அந்த 7 பேரை கூப்பிட்டு அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்போ ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணது நீங்க மட்டும்தான். இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே அடிஷனல் ட்ரைனிங் ரூம்லயே ஸ்டே பண்ண போறீங்க அன்டில் உங்க ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இது வரைக்கும் அவன் வந்துட்டு 6 அக்கு பாயிண்ட்ஸா ஓபன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க்ல இருக்கான். இப்ப அவனுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம் தான், அந்த ஆர்ஜின் லேண்டுக்கு போன பேவிலியன் மாஸ்டர் வந்துட்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல. இதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வர அவங்க 2 பேரும் ஆர்ஜின் லேண்ட் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதே நேரத்துல சாங் வந்துட்டு ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 2 பேருமே சேஃபா இருங்க, தேவையில்லாம எவல்யூஷனரி ரிசோர்ஸ்க்காக ரிஸ்க் எடுக்காதீங்க. யுவான் வந்துட்டு குயின்ஸ் வந்துட்டு யாருக்கிட்டயும் அதிகமா பழக மாட்டான், நீங்க 2 பேரும் அவளை பாத்துக்கோங்கன்னு சொல்ல இதே நேரத்துல டீன் வந்துட்டு சென் நல்லா கவனி, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு செட்டில் டவுன் ஆயிட்டு அந்த இடம் நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் பேவிலியன் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுங்கிறத என்கொயரி பண்ண, எதுக்கு அவங்க இன்னும் ரிட்டர்ன் ஆகலங்கிறத கண்டுபிடி. பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க கமெண்டரை காட்டுறாங்க. நீங்க பாஸ்ட் 1 மந்தா ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கான ரிசல்ட்ல என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாதீங்க. பதிலுக்கு அந்த 7 பேரும் ஓகே சார்னு சொல்லிட உடனே அந்த கமெண்டரும் இன்னைக்கான டெஸ்ட்ல மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு எக்ஸாட்டிக் பிளான் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்துட்டு உங்களை அட்டாக் பண்ணும். ஒன்ஸ் அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆவீங்க. அது வந்துட்டு எக்ஸாட்டிக் பீஸ்ட் ஸ்டேஜ். அதையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஸ்டேஜை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது, அது டோட்டலி கான்ஃபிடென்ஷியல். அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப அட்டென்ஷனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்க டீமா ஒர்க் பண்ணக்கூடாது. இன்கேஸ் டீமா ஒர்க் பண்ணதை நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டோம்னா நீங்க அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன், ஸ்டேஜை கிளியர் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த 7 பேரும் உள்ள என்டர் ஆக அங்க வந்த ஒரு சோல்ஜரும் கமாண்டர் லேம் வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு இந்த 2 ஜீனியஸையும் இன்ஹியூமன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்க விட்டுட்டு கிளம்பிட உடனே கமாண்டர் லின்னும் நீங்க 2 பேர் தானே சாங்கா யூனிவர்சிட்டில இருந்து வந்த ஜீனியஸ்? பதிலுக்கு சின்ன ஆமான்னு சொல்ல வாட் அ கோஇன்சிடென்ட், இப்பதான் இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்றதுக்கு என்னோட டீம் மெம்பர்ஸை உள்ள அனுப்பியிருக்கேன், நீங்க 2 பேரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நான் பார்க்கணும். இதை கேட்டு அவங்களும் உள்ள என்டர் ஆக இதே நேரத்துல முன்னாடி போனா அந்த 7 பேரை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் ஓகே, ஆனா ஃபைனல் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? ஒருவேளை இன்ஹியூமன் கூட மோதுற மாதிரி இருக்குமோ? உடனே பக்கத்துல இருக்கவனும் அது என்னவா வேணா இருக்கட்டும், 3rd ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே டிஃபீட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோரை கிளியர் பண்ண போறது நான் தான். உடனே அவன் பக்கத்துல ஒருத்தன் ஓடி வந்துட்டேன், நான் அவன் பக்கத்துல இருக்க
இருக்கும்போது நீ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேருமே ஸ்பிளிட் ஆகி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கமாண்டர் பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் வராங்க. இதே நேரத்துல சிட்டி லார்ட்ஸையும் மத்த ஹையர் அபிஷியல்ஸையும் காட்டுறாங்க. உடனே சிட்டி லார்ட் வந்துட்டு உங்க கிராண்ட்சன் வந்துட்டு போன முறை டெஸ்ட்ல மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் ட்ரைனிங்காக பின்தங்கி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நம்மளுக்கு வேலை இல்ல, சும்மா தானே இருக்கும், கீழே போயிட்டு அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரலாமான்னு கேட்க உடனே கமாண்டரும் அவங்களுக்கு சல்யூட் அடிக்க உடனே அங்க இருக்கிறவரும் ஓல்டு பாய் உங்க பேரை வந்துட்டு லிஸ்ட்ல கடைசியா இருக்கான் போல. உடனே அவர் வந்துட்டு உன்னுடைய கிராண்ட்சன் இப்ப லீடிங்ல இருக்கலாம், இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க மேட்சோட முடிவுலயும் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பதிலுக்கு அவர் வந்துட்டு என்னோட கிராண்ட்சன் இப்பதான் ரீசெண்டா ஒரு ரேரான பீஸ்ட ஜென்ஃபியூஸ் பண்ணான், அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்டைன் பண்ண போறான். இதே நேரத்துல அந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு யார் அந்த 2 பசங்க புதுசா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேரும் சாங்காய் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்க ஜீனியஸ் வைஸ் பிரசிடென்ட் யாங் வந்துட்டு நம்ம கிட்ட நோட்டிஃபை பண்ண அந்த 2 பசங்க அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.